கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போலாம். ஸோ இந்த ஒரு நாள் வரை நாம் இரண்டு சபையை குறித்து நம்ம தியானிச்சோம், எபேசு மற்றும் ஸ்மிர்னா. ஸோ இந்த இரண்டு சபையில நடந்த சம்பவங்கள், அந்த சபையோட தூதர்கள், அந்த சபையோடைய காலகட்டம், அந்த தூதர் உடைய காலகட்டம், இது அனைத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது கடந்த வாய்ப்புல நம்ம பார்த்து முடிச்சோம். ஸோ இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சபை என்னன்னு பார்க்கும்போது பெர்கமு, மூன்றாவது காலகட்ட சபையை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்கலாம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரெவலேஷன் 1st chapter 20th verse. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கக்கூடிய பாடமானது பெர்கமு சபை. சோ இந்த ஒரு வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய கையில அந்த 7 நட்சத்திரங்கள் காணப்படுது. அந்த குத்து விளக்கு மத்தியில கர்த்தர் இயேசு நிற்கிறார். சோ இந்த நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய சபையானது பெர்கமு. கர்த்தர் இயேசு கையில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், ரொம்ப விசேஷமான நட்சத்திரத்தை குறித்து இதனால் நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ பெர்கமு சபை பத்தி நம்ம சில காரியத்தை தியானிக்கும் போது, பெர்கமு எங்க வருது நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. பாருங்க, பெர்கமுல இருக்கக்கூடிய பெர்கமு சபையில இருக்கக்கூடிய தூதனுக்கு எழுதுவதாகுது அப்படின்னு கர்த்தர் இயேசு துவங்குறாரு. அது என்ன காரியம் பார்க்கும்போது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த ஒரு வார்த்தையோடு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது மூன்றாவது சபையை பத்தி ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன் அவர் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். பெர்கமோஸ், பெர்கமு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, பெர்கமு அப்படின்னா அர்த்லி எலிவேஷன், அதாவது பூமிக்குரிய உயர்த்தப்படுதல், பூமிக்குரிய உயர்த்தப்படுதல், அதுதான் பெர்கமுக்கான மீனிங். ஸோ இந்த ஒரு பெர்கமு காலத்துல இருந்த தூதருடைய பேர் என்னன்னு பார்க்கும்போது ஏரியஸ். ஏரியஸ். ஸோ இவருடைய ஊழிய நாட்கள் 313 இருந்து 336 ஏடி வரை, 313 இருந்து 336 ஏடி வரை. ஸோ இந்த ஒரு சபையோட காலப்பகுதி 313 இருந்து 313 313 இருந்து 1157 1157 1157. So the Church of Pergamos, ஏரியஸ் தூதர், அதோட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது அர்த்லி எலிவேஷன், பூமியில உயர்த்தப்பட்ட நிலை. ஸோ இதை நம்ம இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு சொல்லும் போது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவருடைய கையில வச்சுன்னு சொல்வதாகுது அப்படின்னு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, இந்த பெர்கமு பத்தி அவர் ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த பெர்கமு பத்தி நம்ம தியானிக்கும் போது இந்த பூமியில உயர்த்தப்பட்ட நிலை அப்படின்னு நம்ம இந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது இந்த சபையில என்ன ஆச்சு, இந்த சபையில அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2வது காலகட்ட சபையில என்ன நடந்தது அப்படின்னு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த காலகட்டத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு மிகப்பெரிய துன்பம், மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய உபத்திரவம், ஏன் ரத்த சாட்சியா கூட அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மரிச்சு போயிட்டு போயிருக்க. அந்த 10 நாள் உபத்திரத்துக்கு பிறகு இந்த ஒரு சபை துவங்குது.
சரி, இந்த சபை துவங்கும் போது என்ன காரியம் நடக்குதுன்னு பார்க்கும்போது, முதலாவது சபை அந்திகிறிஸ்து அமைப்பு துவங்குச்சு. ரெண்டாவது சபை அப்போஸ்தலர்கள் உயிரோட வாழ்ற வரை அது எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க, அது கொஞ்சமா வளர்ந்துச்சு. ஆனா இந்த பெர்கமு சபையில தான் அந்திகிறிஸ்து அமைப்பு என்பது ஒரு விஷயம். அது என்ன ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய அளவுல வளர்ந்துச்சு. அது யாருனாலையும் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ந்ததுனால தான் பெர்கமு சபைக்கு என்ன பேர்னா பூமியில உயர்த்தப்பட்ட நிலை. அந்திகிறிஸ்து அமைப்போடைய உச்சகட்டமான நிலை தான் இந்த பெர்கமு சபை. சரி, இந்த பெர்கமு சபையில என்னென்ன காரியம் நடந்துச்சு, அதை தொடர்ந்து சர்ச் ஹிஸ்டரியில, அதாவது சபையோடைய வரலாற்றுல என்னென்ன காரியம் நடந்துச்சுன்னு சுருக்கமா பார்க்கும்போது, கான்ஸ்டன்டைன் என்னக்கூடிய சக்கரவர்த்தி அவர் என்ன ஆனார்னா கிறிஸ்தவரா மாறினார். அது ஏடி 323 ஆச்சு. ஒருவேளை நீங்க சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 323 323 ஏடியில கான்ஸ்டன்டைன் என்ன ஆயிட்டாருன்னா கிறிஸ்தவரா மாறிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஒரு காரியம் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஏரியன் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏரியஸ் சத்தியத்துக்காக போராடின ஒரு நிகழ்வு ஏடி 325. அதுக்கப்புறம் ஏடி 539 ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வருடம். இது வரைக்கும் ரோம சாம்ராஜ்யமா இருந்தது முழுமையா அந்திகிறிஸ்து அமைப்பால ஹோலி ரோமன் எம்பையர், பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம்னு முற்றிலுமாக போப்புக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, இல்ல போப்பு மார்க்கத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, அரசியல் மற்றும் மத ரீதியான ஒரு அதிகாரம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நாட்கள்ல அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஏடி 800 என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, அப்போ இருந்த போப்பு மார்க்கம் அவங்க 1000 வருஷம் துவங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தவான்களை துன்புறுத்தின ஒரு காலம். இங்கத்துல இருந்து ஒரு இருண்ட யுகம், டார்க் ஏஜ் வரலாற்றிலே அவங்க சொல்றாங்க. பைபிளோடைய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க நாலேஜ் இல்லாதவங்களே இந்த காலத்தை என்ன சொல்றாங்கன்னா டார்க் ஏஜ், இருண்ட யுகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஏடி 800 இருந்து 1799 அந்த நெப்போலியன் போனாபர்ட் போப்பை அரெஸ்ட் பண்ணின்னு போற அந்த ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த ஒரு 1000 வருஷம் அவங்க சபையை எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவங்க துன்புறுத்தி இருக்கிறாங்க. பேப்பல் மில்லியனியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தெல்லாம் பார்க்கும்போது போப்பு மார்க்கம் பெரிய அளவுல செயல்பட்ட காலம், இல்ல பெரிய அளவுல செயல்பட்ட ஒரு சபை எந்த சபைன்னு பார்க்கும்போது பெர்கமு சபை தான். இதை குறித்து நம்ம இந்த ஒரு சார்ட்ல பார்க்கும்போது நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் டெவலப் பண்ண இந்த சார்ட்ல மற்ற காலகட்ட சபையை பார்க்கிலும் பெர்கமுடைய காலம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 844 வருஷம். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காலம் 7 சபை காலத்திலே ஒரு லாங்கஸ்ட் டியூரேஷன் சர்ச் அப்படின்னு சொன்னா எந்த சபை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பெர்கமு சபை தான். 844 வருஷங்கள். அந்திகிறிஸ்து அமைப்பு ரொம்பவே பெரிய அளவுல வளர்ந்து பரிசுத்தவான்களை துன்புறுத்து எந்த சபையில தான் நம்ம பார்க்கிறோம்? இந்த பெர்கமு சபையில தான். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு காரியத்தை இந்த பெர்கமு சபையை குறித்து நம்ம தியானிக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய நம்ப முடியாத ஒரு மாற்றம், ஒரு டிராமட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. எதை குறித்துனா பாருங்க, 2ஆம் சபையில பரிசுத்தவான்களை துன்புறுத்தின ஜனங்கள் இல்ல துன்புறுத்தின சூழல் முற்றிலுமா எப்படி மாறிச்சுன்னு பார்க்கும்போது, யார் துன்புறுத்தினாங்களோ அவங்களே கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய மாறுதல். பாருங்க, சாத்தானுடைய தந்திரத்தை நம்ம பார்க்கும்போது சபைய வளர விடக்கூடாது,
அதனால சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை கொன்னு போட்டுட்டா சாத்தானுடைய திட்டம் நிறைவேறிடும்னு சாத்தானுடைய எண்ணம். ஆனா தேவனுடைய எண்ணம் பார்க்கும்போது அவங்களுக்கு மரணமே வந்தாலும் கர்த்தர் இயேசு பற்றியான சாட்சி சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது சத்தியத்தை அவங்களால சாத்தானால என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. அதனால சாத்தானுடைய தந்திரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் பண்ண சாத்தான். என்னன்னு பார்க்கும்போது மாற்றம் என்ன பண்ணார்னா, இந்த ஒரு ரோம பேரரசுகளை சபையை துன்புறுறத பார்க்கிலும், சபையை கஷ்டம் கொடுக்கறத பார்க்கிலும் அவங்களே மதம் மாத்திட்டா, அவங்களே என்ன சொல்றதுங்க, கிறிஸ்தவர்களா மாறிட்டா என்ன நடக்கும்? அதாவது உண்மையான சபை மத்தியில ஒரு பொய்யான சபைய சாத்தான் என்ன பண்ணிட்டார், உருவாக்கி வச்சுட்டா. ஒரு பக்கா கவுண்டர் ஃபிட் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது வச்சுட்டார். ரோமர்களே என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. ஸோ இந்த ஒரு டாக்டிக்ஸ், இந்த ஒரு டெக்னிக் தான் சாத்தான் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது இரண்டாவது சபை வரைக்கும் துன்புறுத்தல், ஒரு கஷ்டம், ஒரு உபத்திரம் நடந்த ஒரு சூழல்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மதமே கிறிஸ்தவர்களா மாறும் போது இது பரிசுத்தவான்களுக்கு இன்னும் பெரிய சோதனையா மாறிடுச்சு. ஏன்னா அரசியல மதமும் என்ன ஆகாது, ஒன்னா சேராது. ஆவிக்குரிய விஷயமும் இந்த மாம்சிக விஷயமும் ஒன்னா சேராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ரோமர்களே கிறிஸ்தவர்களா மாறும் போது உண்மையான சபை மத்தியில அழகா ஒரு கவுண்டர் ஃபிட், ஒரு பொய்யான ஒரு சபையை கொண்டு வந்து. அது எப்படி துவங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தினாலதான். சரி, இந்த கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி கிறிஸ்துவரா மாறினதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது பாருங்க, மில்வியான் பிரிட்ஜ் எனக்குடைய ஒரு இடத்துக்கு இந்த ஒரு கான்ஸ்டன்டைன் சண்டை போட போனார். ஒரு மிகப்பெரிய யுத்தம் செய்ய போகும்போது அவருக்கு ஒரு தரிசனம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். என்னன்னா சிலுவை. அந்த சிலுவையை அதை பார்த்துருந்தும் போதே அந்த சிலுவையோட அடையாளத்துல இந்த கான்ஸ்டன்டைனுக்கு அந்த தரிசனத்துல என்ன ஒரு காரியம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதை போய் நீ என்ன பண்ணிட, அந்த சிலுவைய அதை கான்கர் பண்ணு, அதை நீ என்ன பண்ணிடு, மீட்டு கொள்ளு, எடுத்துக்கோ, இல்ல அந்த ஒரு சிலுவைய என்ன பண்ணிடு, மீட்டு கொள்ளு, மேற்கொண்டுடு அப்படின்னு அந்த ஒரு தரிசனம் போல தோன்றுச்சான். இத பார்த்துட்டு பிறகுதான் கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணிட்டாருன்னா கிறிஸ்தவரா மாறிட்டாரோ. எப்படி? இந்த சிலுவையை பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதனால கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடிய கடவுள் தான் உண்மையான கடவுள்னு இந்த கான்ஸ்டன்டைன் மாறிட்டு, அதுக்கப்புறம் ரோமர்கள் மத்தியில ஒரு முக்கியமான மதமா எது மாறிச்சுன்னா ஒரு கிறிஸ்தவ மதம் மாறிச்சு. சரி, இந்த பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு தரிசனம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சாத்தான் கான்ஸ்டன்டைனோடைய மைண்ட்ல, கான்ஸ்டன்டைனோட மனசுல விதைச்சு இந்த ஒரு உபதேசத்தை கொண்டு ஒரு மிகப்பெரிய அமைப்பா, இது பின்னாட்கள்ல அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியா மாறிச்சு அப்படின்னு சொல்றான். அது உண்மைதான். ஒரு சிலுவையை பார்த்துட்டு அவர் மதம் மாறிட்டார், அந்த ஒரு அடையாளத்தை பார்த்து மதம் மாறிட்டார். இதனால ஒரு மிகப்பெரிய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவ மண்டலத்துல இல்ல உண்மையான பரிசுத்தவான்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சோதனையா மாறிச்சு. இது வரலாற்றுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவனா மாறுந்து. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட நம்ம உன்னிருப்பா தியானிக்கும் போது இந்த கான்ஸ்டன்டைன் மதம் மாறுந்தனால என்ன ஒரு எஃபெக்ட் ஆச்சு, என்ன ஒரு மிகப்பெரிய விபரீதம் ஆச்சு அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது நம்ம இந்த காரியத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தியானிக்க போறோம். ஆனாலும் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தானுடைய மிகப்பெரிய வஞ்சனையா இருக்கு நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஒரு பெர்கமு சபை குறித்து நம்ம பார்க்கும்போது பெர்கமு சபையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், கர்த்தர் இயேசுவோடைய வலது கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரம். ஒருவேளை இந்த ரெவலேஷன் ஸ்டடியில இப்போ நம்ம தியானிக்க போறது ஒரு மிகப்பெரிய ஹீரோ பத்தி, ஒரு உண்மையான ஒரு ஹீரோ தான். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏரியஸ்.
பெர்கமு சபையுடைய தூதனா இருக்கக்கூடிய ஏரியஸ். ஏரியஸ் அவர்கள் குறித்து தான் நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். இவரோட வாழ்க்கை, இவருடைய செயல்கள், இவர் சத்தியத்துக்காக நினைந்து இதெல்லாம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ கடைசி காலத்துல இருக்கக்கூடிய நாம் சத்தியத்துக்கு எப்படி நிக்கணும், அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமா தான் ஏரியஸ் காணப்படுறாரு. சரி, ஏரியஸ் குறித்து நம்ம தியானிக்கும் போது, ஏரியஸ் இவர் அலெக்சாண்ட்ரியா மற்றும் எகிப்துல இவர் ஒரு மூப்பரா இருந்திருக்கிறார். முதல் பாயிண்ட். அது மாத்திரம் இல்ல, ஏரியஸ் குறித்து நம்ம தியானிக்கும் போது இவர் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், ஒரு ஸ்காலர், ரொம்ப அதிகமா படிச்சவர். இவருடைய வாழ்க்கை முறை பார்க்கும் போது ஒரு செயின்ட்லி லைஃப் அப்படின்னா ஒரு புனிதர்கள் வாழக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்கு. எந்த ஒரு உலகத்தோடைய ஆசையோ இச்சைகளோ இல்லாம ஒரு ஒழுக்கமா அவருடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கையா எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காமிச்சவர் தான் யாருன்னு பார்க்கும்போது ஏரியஸ். இவர் ஒரு மூப்பர், அதிகமா படிச்சவர், ஒழுக்க ரீதியாக ஒரு புனிதரோடைய வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சவர் யாருன்னு பார்க்கும்போது ஏரியஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இவர் யார்கிட்ட கத்துக்கினார் பார்க்கும்போது அந்தியோக்கியால லூசியன் என்ன ஒரு ஸ்காலர் கிட்ட இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்களை, சத்தியங்களை இவர் கத்துருக்கார். சரி, இப்படி இந்த மாதிரி ஏரியஸ் குறித்து நம்ம தியானிக்கும் போது அதிகமா படிச்சவர், அதிகமா என்ன பண்ணிருக்கிறாருன்னா வேதத்தை தியானிச்சவர், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைய வாழ்கிற இவரு சபையில ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துக்கு நீங்க இவ்வளவு நாள் நீங்க மூப்பரா இருந்தீங்க, இனிமே நீங்க கண்காணியா மாறிடுங்க, பிஷப்பா மாறுங்க அப்படின்னு அவங்க கேட்கும் போது அந்த இடத்துல ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. என்னன்னா, யாரெல்லாம் பிஷப்பா மாறுறாங்களோ அவங்க அந்த சபையில இருக்கக்கூடிய ஜனங்களை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஆளுகை செஞ்சிருக்காங்க. ஒரு லார்ட்ஷிப் வந்திருக்கு சபையில. அப்படின்னா இந்த மூப்பர்கள் சொன்னாதான் அவங்க செய்யணும், இவங்க அதிகாரம் போடுறது, இதெல்லாம் ஏரியஸ் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, எனக்கு அந்த ஒரு கண்காணி எனக்குரிய ஸ்தானம் எனக்கு வேணான்னு என்ன பண்ணிருக்கிறாருன்னா டிக்ளைன் பண்ணிருக்கிறாரு. வரலாற்றுல பாருங்க, அழகா எழுதியிருக்கிறாங்க. He humbly declined the offer of becoming bishop of Alexandria. காரணம் என்னன்னா, opposed to lordship. ஸோ சபையில அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை அங்க காணப்பட்டதுனால, அங்க ஏதோ தப்பறை நடந்ததுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, நான் கண்காணியா ஆக விரும்பல அப்படின்னு ஏரியஸ் ரொம்ப தாழ்மையா விட்டு கொடுத்திருக்காரு. மூணாவது விஷயம், இந்த ஏரியஸ் குறித்து நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப பெரிய உபதேசம். அந்த உபதேசத்துக்கு முக்கியமான சத்திய வசனத்தில் அடிப்படையில சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்போக்மேன், அப்படின்னா சத்தியத்தை பேசக்கூடிய தேவனுடைய சார்பில் பிரதிநிதியா நிற்கக்கூடிய ஏரியஸோடைய உண்மையான சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய அந்த சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் பத்தி. பிதாவாகிய தேவன் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் தான் எல்லாத்துக்கும் சர்வ வல்லவர் என்னக்கூடிய சத்தியம் ஏரியஸ் உறுதியா நம்பினாரு. ஆதிகால சபையில அவர் அதுதான் பிரசங்கம் செஞ்சார், விசேஷமா பிதாவாகிய தேவன் பத்தியான சத்தியம். இத எதிர்த்து 2 பட்டணம், அலெக்சாண்ட்ரியா மற்றும் ஆண்டனியஸ், அந்தெனா பட்டணம், அலெக்சாண்டர் மற்றும் அந்தெனா பட்டணம், இந்த 2 பட்டணத்துல அவங்களுடைய உபதேசம் என்னவா இருந்துச்சுன்னா, கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுக்கு சமமா இருக்கிறார், திருத்துவ உபதேசம். ஆனா ஏரியஸ் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் சர்வ வல்லவ தேவன் யாருன்னா பிதாவாகிய தேவன் தான், கர்த்தர் இயேசுவோ பிதாவாகிய தேவன் ஒன்னு இல்ல. ஆனா இந்த அலெக்சாண்ட்ரியா மற்றும் இன்னொரு பட்டணத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்களுடைய உபதேசம், அவங்களுடைய வார்த்தை என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கும்போது இல்ல 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 திருத்துவ உபதேசம்,
அதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. சரி, இந்த இடத்துல வந்து ஏரியஸோடைய உறுதியான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு விசுவாசம் என்னவா இருந்துச்சுன்னா, கர்த்தர் இயேசுவை குறித்து, கர்த்தர் இயேசு அவர் வந்து மிகவும் கனப்புரிந்தவர், மனுஷனை தூதரை பார்க்கிலும் மேலானவர். அவரை நம்ம என்ன பண்ணலாம், தேவனுடைய குமாரன் என்ன கூட வணங்கலாம். ஏன்னா வசனம் இருக்கு இல்லைங்களா, முழங்கால் யாரும் முழுங்கபடிக்கு. ஆனா நீங்க என்னதான் கர்த்தர் இயேசுவை சொல்லிட்டாலும் பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசுவும் ஒன்னு இல்ல. அவருடைய மகிமையே வேற, இவருடைய மகிமையே வேற. கர்த்தர் இயேசு தேவனால் நேரடியா படிக்கப்பட்ட சிருஷ்டியை தவிர அவர் வந்து கோ ஈக்குவல் இல்ல. பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர் இல்ல. இல்ல அவருடைய சாயல் அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா ஐடென்டிக்கலா இல்ல, அவரை போலவே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி நபர்கள் என்னக்கூடிய சத்தியத்தை ஏரியஸ் முன்ன வச்சார். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு முக்கியமான ஏரியஸோடைய மிகப்பெரிய சத்தியம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் என்றென்றும் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார். ஆனா கர்த்தர் இயேசுக்கு கூட கொஞ்ச நாள் என்ன இருந்துச்சு, மரணம் இருந்துச்சு. பிதாவாகிய தேவன் எப்பவுமே ஒரு எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இயேசு கொஞ்ச நாளைக்கு அவர் இந்த பூமியில இல்ல இந்த உலகத்துல இல்ல அந்த சராசரத்திலே அவர் இல்ல. எப்போ, அந்த 3 நாள் கல்லறையில கர்த்தர் இயேசு எங்கேயோ இல்ல. ஆனா பிதாவாகிய தேவன் அப்படி இல்லை. எனக்குடைய ஒரு முக்கியமான உபதேசத்தை முன்ன வைக்கிறார். இத கேட்ட ஜனங்க இதுதான் சத்தியம்னு நிறைய பேர் வந்து ஏரியஸோடைய சத்தியத்தை கேட்டு அவங்க பின்தொடர்ந்து போனாங்க. அப்படி பின்தொடர்ந்து போகும்போது கூட ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு யாருக்கு வந்துச்சு, ஏரியஸ்க்கு வந்துச்சு. சரி, அவரு இந்த சத்தியத்தை எப்படி பிரசங்கிக்கிறார், ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு பாயிண்ட். நம்மளுடைய ஃபாலோஅப் ஸ்டடியில வந்து சகோதரர்கள் எடுக்கும் போது ட்ரினிட்டி சப்ஜெக்ட் எடுக்கும் போது மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் ஃபுல் மீட்டிங் வைக்குவாங்க. அப்படின்னா ஃபாலோஅப் எடுக்கிற டைம்ல ட்ரினிட்டி சப்ஜெக்ட்ல நம்மளுடைய எக்லீஷியால இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாள்ல வந்து ட்ரினிட்டி ஒரு நாள் ஃபுல் எடுக்கிறதுனால அங்க வரக்கூடிய ஜனங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாலோஅப் கேட்கிற ஜனங்களுக்கு வந்து சாப்பாடை செஞ்சு வைக்குவாங்க. இதே டெக்னிக் தான் யார் யூஸ் பண்ணிக்கிறாரு, ஏரியஸ் யூஸ் பண்ணிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய விருந்து ஆயத்த பண்ணி ஏரியஸ் என்ன பண்ணிருக்காருன்னா கர்த்தர் இயேசு பத்தி, பிதாவாகிய தேவன் பத்தி தனித்தனியா, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்ல, தனித்தனி நபர்கள், இவங்களுடைய வல்லமை இவங்களுடைய ஞானம் எல்லாமே பிரிச்சு பிரிச்சு காமிச்சு சாதாரண ஜனங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவருடைய ரைட்டிங்ஸ்ல அவருடைய வார்த்தையில எழுத்து வடிவமா, பாடல் வடிவமா, இல்ல சில கருத்துக்கள் வடிவமா சாமானிய ஜனங்களுக்கு புரியும்படிக்கு இந்த ஒரு பிதாவாகிய தேவன் பத்தி அவரு சொல்லியிருக்கார். ஏரியஸ் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பாத்திரம் பாருங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. சரி, இந்த மாதிரி வந்து ஏரியஸ் பண்ணும்போது சாத்தான் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சபையோடைய குழுக்கள், சபையோடைய முக்கியமான மூப்பர்கள், சபையோடைய முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல சேர்த்து கூப்பிட்டுட்டு இனிமே ஏரியஸ எங்க ஐக்கியத்துல நாங்க சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்படி ஏரியஸ் வந்து சத்தியத்துக்காக தனியா நிக்கிறார். அதுல ரொம்ப என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி வந்து சத்தியத்துக்காக தனியா நிக்கக்கூடிய ஏரியஸ் அப்படி தனியா நின்னாலும் அவர் பேசின வார்த்தைகள் சத்தியங்கள் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பல இடத்துல வல்லமையா அது பொட்டு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வல்லமையா அது போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது சும்மா இருக்காது விஷயம், அது எஸ்கலேட் ஆகுது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல அது பிரச்சனையா உருவாகி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய வாதமா, ஒரு விவாதமா என்ன இருக்குன்னு பார்க்கும்போது கவுன்சில் ஆஃப் நிசி எனக்கூடிய ஒரு இடத்துல ஏடி 325 ஏடி 325 கிறிஸ்துக்கு பின் 325வது வருடம் இது ஒரு வழக்கு விசாரணையா வந்து நிக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த விசாரணைக்கு பஞ்சாயத்து தலைவரா யார் இருக்கிறாருன்னா இப்போ சமீபமா என்னன்னாரு கிறிஸ்தவரா மாறின இந்த கான்ஸ்டன்டைன்.
பாருங்க, வரலாற்றுல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கிறிஸ்துவ பத்தியே தெரியல, ஏதோ ஒரு சிலுவையை பார்த்தாரு, கிறிஸ்தவர் மாறிட்டாரு. இவர் என்ன ஆக்குறாருன்னு பார்க்கும்போது உபதேச சத்தியத்துக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாதவர், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாதவர், இவரு வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த கவுன்சில் ஆஃப் நிசில சேர்மனா உட்கார்றாரு, தலைவரா உட்கார்றாரு, ஒரு லீடிங் ரோலா இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ வாதம் துவங்குது. ஏரியஸ் பேசுறது கரெக்டா, இல்ல அலெக்சாண்டர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்களுடைய அவங்களுடைய வாக்கு தத்துவம் வாதம், அவங்களுடைய உபதேசங்கள் அது எப்படின்னா வச்சுக்கலாம், அது கரெக்டா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிபேட் ஆகுது. இவங்க 2 பேரும் போராடுறாங்க. ஏரியஸ் வந்து சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறார். எதிர்ப்பு மேல எதிர்ப்பு நடக்குது. ஆனாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க இருக்கக்கூடிய குழுவினர்கள் ஏரியஸ் சொல்றது பொய்ன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. சரி, ஏரியஸ் சொல்றது பொய்னா அவங்க என்ன பாயிண்ட முன் வைக்கிறாங்கன்னா, பாருங்க அன்பான சகோதர சகோதரி, கர்த்தர் இயேசு வந்து தேவனால் சிருஷ்டிக்கப்படல. பாருங்க, உங்களுடைய வாதம் பாருங்க எப்படி இருக்கு. தேவனால் கர்த்தர் இயேசு சிருஷ்டிக்கப்படல, ஆனா ஜெனிப்பிக்கப்பட்டாராம். இது பாருங்க, இது இந்த வார்த்தையே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கு. சிருஷ்டிக்கப்படுது ஜெனிப்பிக்கப்படுது ஒண்ணுதான், அது ஒன்றும் வேற விஷயம் இல்லை. பிகாட்டன் நாட் மேட் அப்படின்றாங்க. சரி, இன்னும் ஆழமா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது ஜெனிப்பிக்கப்படுறது பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய ஒரு சின்ன பகுதி தான் கர்த்தர் இயேசுவாம். முற்றிலுமாக இதை எந்த ஆங்கிள் நம்ம பார்த்தாலும் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே வருதில்லை. நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே வருதில்ல. இதை வச்சு அவங்க அவங்களுடைய விவாதம் பண்றாங்க. கடைசியில என்ன ஆகுதுன்னா, அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த அந்த கான்ஸ்டன்டைன் யாருன்னு பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதி. அவர் என்ன பண்ணுவாரு, யார் அதிகமா கூச்சல் போடுறாங்களோ அவங்க பக்கம் தீர்ப்பை சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டார். இப்படி என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை தூக்கி நிக்க வச்ச ஏரியஸ் கூட 3 பிஷப் அவங்கள முற்றிலுமா என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது தள்ளி வச்சுட்டாங்க. அவங்க ஊழியமே செய்யாதபடிக்கு அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. சரி, இப்படி பேன் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ இந்த ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு. உண்மையான சத்தியத்துக்கோ அசத்தியத்துக்கோ ஒரு மிகப்பெரிய வாதம் வந்துச்சு பாத்தீங்களா. இப்ப அசத்தியம் ஜெயிச்சிச்சு. இப்ப இந்த அசத்தியத்தை வந்து ஜனங்கள் மத்தியில என்ன ஆகும், பரவும். இது இந்த மாதிரி பரவறதுக்கு கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணாருன்னா, ஒரு செர்மனி இல்லைன்னா ஒரு விழாவை வந்து அவர் சிறப்பிக்கிற நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை இந்த அசத்தியத்தை பிரசங்கிக்கும் போது இந்த ஏரியஸ் வந்து தடை பண்ணுவார் அப்படின்னு யார் நினைச்சாங்கன்னா, இந்த கான்ஸ்டன்டைன் நினைச்சிட்டாரு. அதே போல இவருடைய எழுத்துக்கள் ஒரு மிகப்பெரிய கிரீட் அவர் எழுதினார், ஒரு ரைவல் கிரீட். அப்படின்னா இதுதான் சத்தியம், அவங்க சொல்றது அசத்தியம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாணத்தை, விசுவாச பிரமாணத்தை எழுதி இவரு ஏரியஸ் வந்து அது எல்லா இடத்துலயும் அதை அனுப்பும் போது அது மிகப்பெரிய ஒரு என்ன ஆயிடுச்சுங்க. அது பரவி போகும்போது கான்ஸ்டன்டைன் என்ன பண்றாருன்னா, திரும்பி கூப்பிடுறாரு, மறுபடியும் நம்ம வழக்கு விசாரிக்கலான்னு. ஆனா ஏரியஸ் மறக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த பொய்யான உபதேசம் ஜனங்க மத்தியில அது போனோம்னா யார் இருக்கக்கூடாது, ஏரியஸ் இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஒரு விழாக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இல்ல கொஞ்ச நாள் அந்த ஒரு விழாக்கு முன்னாடி ரொம்ப மர்மமான முறையில ஏரியஸை சாவச்சிடறாங்க. அதாவது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வேலை எப்படி ஏரியஸை சாகடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அவங்க ஒரு சாப்பிட்ற சாப்பாடுலயோ எதுலயோ விஷம் கலந்துருக்கிறாங்க. பாய்சன் பண்ணி அவங்க ஒரு ஏரியஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா சாகடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது சபையோடைய வரலாற்றிலேயே மோஸ்ட் ஃபண்டமெண்டல் டிஸ்பியூட், ஒரு பிரச்சனையிலே ரொம்ப அடிப்படையான பிரச்சனை, டாக்ட்ரினல் பிரச்சனை வந்து எது அப்படின்னு முக்கியமா நம்ம எடுத்து வைக்கும் போது ஏரியன் கான்ட்ரவர்சி, ஏரியஸ்னால வந்த கான்ட்ரவர்சி. அவரு கான்ட்ரவர்சி பண்ணல, சத்தியம் பிரசங்கிக்கும் போது அந்த அமைப்புக்கு வந்த கான்ட்ரவர்சி.
அன்பான சகோதர சகோதரிகளே, சர்ச் ஹிஸ்டரியிலே சபை வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான நிகழ்வு எதுன்னு பார்க்கும்போது ஏரியஸோடைய ஊழியம் தான். பிதாவாகிய தேவன் பத்தி அவர் தூக்கி நிக்க வச்ச சத்தியம் தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி சத்தியத்துக்காக நின்ன ஏரியஸ்க்கு வந்த வெகுமதி அவரை கொன்னுட்டான். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மூன்றாவது சபைக்கான தூதர் ஒரு சாதாரண நபர் இல்லை. அவர் அதிகமா படிச்சவர், சத்தியத்துக்காக நின்னவர். அவருடைய ஸ்டைல், அவரோட டீச்சிங் ஸ்டைல் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஃபாலோ அப் கிளாஸ்ல அதை அடாப்ட் பண்றோம். ட்ரினிட்டி இல்ல செகண்ட் கம்மிங் என்னுடைய பெரிய பெரிய சத்தியத்தை நம்ம ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் போது அவங்களுக்கு ஒரு விருந்து, ஒரு அன்பின் பரிமாற்றத்தோட நம்ம அதை சொல்லி விடுகிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காக எப்படி அவங்க நின்னாங்க, அவங்களுடைய அந்த ஒரு வழி, அவங்களுடைய மார்க்கத்துல தான் தேவன் நம்மள என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவங்களுடைய விசுவாசத்துல தான் நம்மளை நடத்துறாரு. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கையில ஒருத்தர் தூதரா நிக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் உருவாக்குன ஒரு வாழ்க்கையா இருக்குன்னு ஏரியஸோடைய வாழ்க்கையை பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஏரியஸ் செத்து 50 வருஷத்துக்கு இந்த ஒரு கான்ட்ரவர்சி, இந்த ஒரு பிரச்சனை நடந்தனே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல அந்தி கிறிஸ்து அமைப்பு அது மேல வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ட்ரினிட்டி என்னக்கூடிய துருபதேசம் அது சபைக்குள்ள முழுமையா உள்ள வந்துச்சு. சரி, இந்த மாதிரி துருபதேசம் வந்துச்சுல, நமக்கு எப்படி இந்த சத்தியம் வந்துச்சு? அதுதான் சத்தியத்தோட பியூட்டி. யாருனாலையும் சத்தியத்தை மறிக்க முடியாது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அது தேவனுடைய வார்த்தைகள். ஏரியஸ் சொல்லி கொடுத்த அந்த சத்தியம் ஜெர்மனியில ட்ரைப்ஸ்னு என்ன சொல்றதுங்க, ஒரு இனம், ஒரு இனத்தார், ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு ஜெர்மானிக்ல இருக்கக்கூடிய ஒரு இனத்தார் கிட்ட இந்த ஏரியஸோடைய சத்தியம் போச்சு. அது அப்படியே அவங்க பாதுகாத்து 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 ஒரு காலகட்டத்துல ஒரு மைனாரிட்டி குரூப் கிட்ட அந்த சத்தியம் வந்துச்சு. அந்த மைனாரிட்டி குரூப் யாருன்னு பார்க்கும்போது இந்த நாள்ல வாழ்ற நீங்களும் நானும் தான். ரசல் கையில கிடைச்சிச்சு. ரசல் கையில இருந்து இப்ப நமக்கு கிடைச்சிச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏரியஸோடைய ஊழியம் அது வீண் போல. தேவனுடைய வார்த்தைகள், வானமும் பூமியும் ஒளிஞ்சாலும் அவருடைய வார்த்தை ஒளியாதுன்னு சொல்லும் போது ஏரியஸோட அந்த உபதேசம், ஏரியஸ் சத்தியத்துக்காக நின்று திருத்துவ உபதேசத்துக்கு எதிராக நின்று இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய சத்தியத்தை ஒரு சின்ன இனத்தார் மூலியமா காப்பாத்தி இப்ப கடைசியில அது யார் கையில வந்திருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய கையில ஜீவனா வந்திருக்கு. இதுதான் முக்கியமான பாயிண்ட் சகோதர சகோதரிகள். சரி, இந்த ஒரு காரியத்தோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது ஏரியஸ் மூன்றாம் சபையோடைய தூதனை பத்தி நம்ம சில காரியத்தை தியானிச்சோம். இப்போ பெர்கமோ சபையில நடந்த சில வரலாற்று நிகழ்வு, இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப வரலாற்று நிகழ்வு தான் நம்ம தியானிக்க போறோம் வசன பகுதியை பார்க்கலும். ஏன்னா மூன்றாவது சபையை குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலா வசன பகுதியில நம்ம தியானிக்கும் போது இந்த வரலாற்று நிகழ்வுகள் ரொம்ப முக்கியம். ஏடி கிறிஸ்துக்கு பின் 312 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது திருத்துவம் எனக்கூடிய துருபதேசம் சபைக்குள்ள வர துவங்குச்சு. இதை எதிர்த்தவர் ஏரியஸ். 313 ஏடி 313 கிறிஸ்தவர்கள் கிட்ட, அதாவது 2வது சபையில துன்புறுத்தும் போது அவங்களுடைய சொத்துக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பறிச்சுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த மத ரீதியால இருக்கக்கூடிய பிரச்சனைய போக்குறதுக்கு. 321 ஏடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது கான்ஸ்டன்டைன் சண்டே தான் வர்ஷிப் பண்ணோம், சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவ் இருக்கணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சு இன்னி வரைக்கும் நம்மளுடைய கேலண்டர்ல என்னைக்கு லீவுன்னு பார்க்கும்போது சண்டே, அதாவது சாபாத் டே எனக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு சண்டே இந்த ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டைன் பண்ணாரு 321. 325 நம்ம பேசின பிரகாரம் அந்த ஒரு ஏரியஸோடைய கான்ட்ரவர்சி, ஏரியஸ் சத்தியத்துக்காக நின்ன ஒரு காரியம்.
ஏடி 264 340. இந்த காலகட்டத்துல வந்து புதிய ஏற்பாட்டு பைபிளை வந்து அவங்க வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணாங்க. அது வந்து ஒரு சரியான விதத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க. 342 இந்த காலகட்டத்துல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஏரியஸோட சில பிஷப் அவங்க வந்து அந்த ஒரு உபதேசத்துக்காக அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 354 இந்த ஒரு காலகட்டத்துல கான்ஸ்டன்டைன், அதாவது இது வரைக்கும் ரோம்ல இருந்த ஒரு நகராட்சி கான்ஸ்டன்டினோப்பிள் எனக்கூடிய இடத்துக்கு வந்துச்சு. ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏடி 325 ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தூதர்களுடைய வழிபாடும் செத்தவர்கள் புனிதர் வழிபாடும் வந்துச்சு 375. புனிதர்கள் மற்றும் தூதர்களுடைய வழிபாடு, தேவ தூதர்களை பார்த்து ஜெபிக்கிறது, செத்தவங்களை பரிசுத்தவான்களா மாத்துறது, இந்த ஒரு துருபதேசங்கள் வந்து 375 வருது. அந்த ஒரு ஆண்டுல இருந்து துவங்குச்சு. 380 இது ரொம்ப முக்கியமான ஒரு வருடம். என்னன்னு பார்க்கும்போது ரோம் சுத்தி இருக்கக்கூடிய அந்நிய தேவர்களோட கோயிலை இடிச்சு போட்டுட்டு பெரிய பெரிய சர்ச், பெரிய பெரிய சபைகளை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க 380ஆம் ஆண்டுல இருந்து. 395 மாஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது பூஜை மாஸ், ஞாயிற்றுக்கிழமை ரோமன் கேத்தலிக் மாஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்களா, அது துவங்குச்சு. 4வது செஞ்சுரி 400வது நூற்றாண்டுல வந்து துருபதேசம் பெரிய அளவுல என்ன ஆயிடுச்சு, பரவ ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் 340 இருந்து 420 செயின்ட் ஜெரோம் எனக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது பைபிளை லத்தீன்ல மாத்தினார். ஏன்னா இது வரைக்கும் பைபிள் வந்து அவங்களுடைய சொந்த மொழியில இருந்துச்சு. இப்ப லத்தீன்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் ரோமன் கேத்தலிக்லாம் எதுல தான் அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜனங்களுக்கு புரியாத லத்தீன் பாஷையில. இது செயின்ட் ஜெரோம் எனக்கூடிய நபர் வந்து மாத்தினாரு. நெக்ஸ்ட் 354 இருந்து 430 இந்த இடத்துல என்ன ஒரு காரியம் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது போப்போட ஹைராக்கி, போப்பு, கார்டினல், பிஷப், இந்த மாதிரி வந்து அவங்களுடைய நிலைகள் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசமா மாறுச்சு. 431 மேரி, கர்த்தர் இயேசுவோட தாயா இருக்கக்கூடிய மேரி, சர்வேஸ்வரக்கூடிய தாய், பிதாவாகி தேவனுக்கே அம்மா யாருன்னா மேரி. இந்த ஒரு உபதேசம் 431 வந்துச்சு. 440 இருந்து 461 இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து போப்புக்கு மரியாதை கொடுக்கலையோ, கனம் கொடுக்கலையோ, அவங்க வந்து சாவுக்கு ஏத பாவத்தை செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள மரண தண்டனைக்குள்ள கொண்டு போகணும், இது சொசைட்டில ஒரு மிகப்பெரிய கிரைம் அப்படின்னு அவங்க அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 445 வெஸ்டர்ன் ரோம், வெஸ்டர்ன் சர்ச், ரோம்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் போர்ஷன், அங்க வந்து மிகப்பெரிய சபைகள் உருவாயிருக்கு. ஸோ தானியல் 7ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய தீர்க்க தரிசனத்துல அந்த ஒரு சின்ன கொம்பு எழும்பும் போது 3 கொம்புகள் விழும். அதுல ஒரு கொம்பு வெஸ்டர்ன் எம்பையர் என்ன இருக்குன்னா விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் போப்பு மார்க்கம் வந்து அரசியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்திருக்கிறாங்க 500வது நூற்றாண்டுல. 500வது நூற்றாண்டுலயே வந்து இந்த ஒரு பாதையார்கள், பிரீஸ்டுங்க வந்து பெரிய பெரிய அங்கியை தரித்து கொண்டிருக்கிறாங்க. 500ல இருந்து 533 ஜஸ்டினியன் என்ன பண்றாருன்னா போப்பு பிஷப்ப, அந்த ரோம்ல இருக்கக்கூடிய பிஷப்ப வந்து சபைகளுக்கு தலைவர் அப்படின்னு நியமிக்கிறாரு. இதனால என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது சபைக்கு மாத்திரம் இல்லை, அவங்க அரசியல் ரீதியில அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா தலைவரா மாறத்துக்கு இந்த ஒரு காலகட்டம் வந்து ரொம்பவே என்ன இருக்கு, அது உருவாக்கி விட்டுச்சு. 539 இது ரொம்ப முக்கியமான வருடம். நிறைய தீர்க்க தரிசனம் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஒரு வருடம். 539 தானியல்ல சொல்லப்படுற அந்த 3 கொம்பு விழுந்து சின்ன கொம்பு, பெருமையான வார்த்தையை பேசக்கூடிய கொம்பு எழும்பின காலம் 539. ஓலி ரோம் எம்பையர், புனித ரோம பேரரசு, பாப்பசி மிகப்பெரிய அளவுல அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது
அரசியல் ரீதியா அவங்க பலம் பட்டுட்டாங்க. 554 போப் டெம்பரவரி அத்தாரிட்டி கன்ஃபார்ம் பை ஜஸ்டினியன். அதாவது ஒரு பவருக்கு வந்துட்டா உடனடியாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு தற்காலிகமா பவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரிகோரி ஒன் த கிரேட் எனக்கூடிய ஒரு போப் என்ன பண்ணாருன்னா, சபை மாத்திரம் இல்ல ஐரோப்பாவே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவர் வந்து ஆட்சி செஞ்சாரு. உத்திரிக்க ஸ்தலம் எனக்கூடிய ஒரு இடத்த இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்படின்னா அங்க மேல பரலோகமும் இல்ல, கீழே பூமியும் இல்ல, அந்தரங்கத்துல இருக்கக்கூடிய ஸ்தலம் உத்திரிக்க ஸ்தலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஒரு துருபதேசமும் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டார். இதை தவிர்த்துட்டு 600வது நூற்றாண்டுல என்ன நடந்துச்சுன்னா, போப்பு மார்க்கம் மத ரீதியாகவும் அரசியல் ரீதியில மிகப்பெரிய ஒரு வல்லமையா அவங்க மாறிட்டாங்க. நெக்ஸ்ட் 732 இங்க வந்து சில முஸ்லிம்ஸ்க்கு வந்து பிரான்ஸ் தேசத்தை அவங்க வந்து ஆளுகை செய்ய முயற்சித்தாங்க. ஆனாலும் அந்த அவங்களால முழுசா அது என்ன பண்ண முடியல, கைப்பற்று கொள்ள முடியல. அது நமக்கு இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நெக்ஸ்ட் 754 பெப்பின் எனக்கூடிய ஒரு ராஜா, பிராங்க்ஸ்ல இருக்கக்கூடிய ராஜா, இவருடைய வேலை என்னன்னு பார்க்கும்போது போய் சண்டை போட்டு ஜனங்க கிட்ட இருந்து நிலத்தை அபகரிச்சுட்டு போப்பு கையில கொடுத்துருவார். இதனால போப் என்ன ஆயிட்டாருன்னா, நாளுக்கு நாள் ஒரு மிகப்பெரிய இந்த பூமியில உயர்த்தப்பட்ட நிலையா போப் மாறிட்டார். ஸோ இது வந்து அன்டில் 1870 அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க கிட்ட என்ன இருந்திருக்கு, சில நலங்கள் இருந்திருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் 786 விக்கிர ஆராதனை ஆத்தரைஸ்டா இருக்கு. சபைக்குள்ள விக்கிர ஆராதனை வந்திருக்கு. ஏடி 800 வந்து பாப்பசி போப்பு மார்க்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1000 வருஷம் அரசாட்சி துவங்குச்சு. ஒருவேளை போப்புக்கு எதிராக யாருன்னு நின்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு இவங்க அந்த 1000 வருஷம் எவ்வளோ பரிசுத்தவான்களை கஷ்டம் கொடுக்க முடியுமோ கஷ்டம் கொடுத்துட்டாங்க. இருண்ட யுகமும் துவங்கிச்சு வரலாற்றுல. அன்பான சகோதர சகோதரிகளே, 858 போப்போட பெருமையான பேச்சு, அவருடைய ஆளுகை, போப் நிக்கோலஸ் என்னக்கூடியவர், அவர் வந்து அரசாங்கத்தையும் சரி சபையும் சரி மிகப்பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. 870 1050 ஆண்டு மிட் நைட் ஆஃப் டார்க் ஏஜஸ். மிட் நைட் ஆஃப் டார்க் ஏஜஸ்னா இருண்ட யுகமே ஒரு இருட்டு, அதுல வந்து மிட் நைட்னா அதாவது நடுராத்திரி, அதாவது இருட்டோட உச்சக்கட்டம். என்னென்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, கரப்ஷன்ல இருந்திருக்கிறாங்க, சில இம்மார்டாலிட்டி அப்படின்னா வந்து போப்போடி அந்த ஒரு நிலை வந்து எப்பவுமே நிரந்தரமா இருக்கும்னு பிளட் ஷீல்டு, இதுக்கு என்ன சொல்றது, பிளட் ஷீல்டு, ரத்தம் தெறிக்க விட்டுருக்கிறாங்க, பரிசுத்தவான்களோட ரத்தம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு பாப்பசியோட உச்சக்கட்டம். ஏடி 1000 இது வந்து ரொம்ப முக்கியமான வருஷம். ஏடி 1000 ஏடி 1000 இந்த வருஷத்துல எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கு. என்னன்னா, கர்த்தர் இயேசு மரிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு, 1000 வருஷம் ஆயிடுச்சு. ஒருவேளை கர்த்தர் இயேசு வந்து இந்த பூமிக்கு வந்துருவாரா, நியாய தீர்ப்பு வந்துருமா அப்படின்னு, உலகத்தோடைய முடிவு வந்துருமா, கிறிஸ்தவர்களுடைய நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டுருமான்னு ஒரு மிகப்பெரிய பயத்துல ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க ஏடி 1000. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, 1054 ஆண்டு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கும் போது, ஈஸ்ட் வெஸ்ட் சர்ச்சுன்னு அவங்களுக்குள்ள போப்பு மார்க்கத்துக்குள்ளேயே யாருக்கு பதவி போகணும், யாருக்கு அந்த தலைமை தாங்கணும்னு அவங்களே பிரிஞ்சிருக்கிறாங்க. கிழக்கு மேற்குன்னு பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1073 என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, சர்வாதிகார ஆட்சி எல்லா சப்ஜெக்ட் மேல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா துறையிலையும் வந்து போப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க சர்வாயுத ஆட்சியை நடத்திருக்கிறாங்க. 1090வது வருஷம் ரோசரி, அதாவது என்ன சொல்றது, ஜெபமாலையை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பெர்கமு சபையில தான் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இவ்வளோ காரியமும், இவ்வளோ கள்ள உபதேசம், இவ்வளோ இருட்டான சத்தியம், அதாவது சத்தியத்துக்கு எதிரா இருட்டான உபதேசங்கள் பெர்கமு சபையில தான் நடந்திருக்கு. மற்ற சபை காலகட்டத்தை பார்க்கிலும் பெர்கமு என்ன இருக்கு, ஒரு மிக பெரிய காலகட்டம் போயிருக்கு. அதனால்தான் கர்த்தர் இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பெர்கமு சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. பெர்கமு சபையோட தூதருக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்வதாவதுன்னா, இந்த இடத்துல பெர்கமு சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு என்ன சோதனை வந்துச்சுன்னா, உங்களுக்கு இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வேணுமா, இல்ல இந்த போப்பு மார்க்கம் உண்டாக்குன பொய்யான விசுவாச பிரமாணம் வேணுமா, மனுஷ உபதேசம் வேணுமா, இல்ல தேவனுடைய பட்டயம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய சத்தியம் வேணுமா? இந்த கான்ட்ரவர்சி தான் இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்றாரு. இருபுறம் கருக்குள்ள பட்டயம வச்சுருக்கிறவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லும் போது, இந்த இடத்துல துர் உபதேசம் என்னக்கூடிய ஒரு விஷயம், போப்பு மார்க்கம் என்னக்கூடிய அந்த ஒரு அமைப்பு சபைக்குள்ள பெரிய அளவுக்கு கடந்து போகும். துருபதேசங்கள் சபைக்குள்ள வரும். ஆனாலும் பரிசுத்தவான்களே, உங்ககிட்ட என்ன இருக்கணும்னா, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். சத்தியத்தை வீசும் போது அசத்தியத்தை வெட்டணும். அப்படி அசத்தியத்தை வெட்டலன்னா அது திருப்பி யாரை வெட்டிடும்? நம்மள வெட்டிடும். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பின் வார்த்தையில தான் இந்த ஒரு பெர்கமு சபை துவங்குது. அப்படின்னா இந்த ஒரு பெர்கமு சபையில நம்ம அதிகமா எதை குறித்து தியானிக்க போறோம்னு பார்க்கும்போது, ஏரியஸ் நின்ன திருத்துவத்தை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. ஏன்னா அந்த ஏரியஸ் நின்னாரு, செத்துட்டாரு, முடிஞ்சிச்சு. திருத்துவம் மற்றும் இல்லை, மற்ற எல்லா உபதேசத்தை பார்க்கலும் ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எத்தனை வந்துட்டாங்க. அது என்ன உபதேசம் பார்க்கும்போது நம்ம தானியல்ல வாசிக்கிறோம், அன்றாட பலியை நீக்கிட்டு பாலாக்குகிற அருவருப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய சத்தியங்கள் தேவனால் ஏற்படுத்தி வச்ச உபதேசங்கள்ல இவங்க மாத்துனதுனால இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்றாரு, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சத்தியம், புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சத்தியம் தான் பரிசுத்தவான் கவனிக்கணும் தவிர அவங்க எதை கவனிக்க கூடாது, மனுஷனால் ஏற்படுத்தி வைத்த பொய்யான உபதேசம் இல்ல, அந்த விசுவாச பிரமாணங்கள் அவங்க கவனிக்க கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அடுத்த வாரம் நம்ம என்ன கவனிக்க போறோம்னா, இந்த ஒரு பெர்கமு சபை குறித்து, பெர்கமு சபையோடைய நன்மை, பெர்கமு சபை தவறவிட்ட சில காரியங்கள், அந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் எப்படி மேற்கொண்டாங்க அந்த காலகட்டம், அந்த சூழல்ல. இப்போ 7ஆம் சபையில வாழக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய நமக்கு என்ன பாடம், எப்படி நம்ம மேற்கொள்ளும், அந்த காரியம்லாம் நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் ஸ்டடிக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் நீங்க நினைத்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன்.